வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில ஒரு டம்ளர் சுடு தண்ணீர் குடித்தால் உடல்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? வெறும் தண்ணீர் தானே என்று அலட்சியமா நினைக்க வேண்டாம். சரியான வெப்பநிலையில கொதிக்க வைத்து நீங்க குடிச்சீங்கன்னா சுடு தண்ணீர் அது நம்ம உடல்ல பல இயற்கையான செயல்பாடுகளுக்கு உதவக்கூட ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம். ஆனால் அதிகமா சுட வச்சு நீங்க குடிக்க கூடாது. அதிகமா குடிச்சீங்கன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும். அது அதிகமா சூடான தண்ணீரை குடிச்சீங்கன்னா அது ஆபத்தை ஏற்படும். சரியான வெப்பநிலையில வெதுவெதுப்பான உங்களுடைய நாக்கு பொறுக்கிற அளவுக்குள்ள நீங்க குடிச்சீங்கன்னா அது பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் கொடுக்கும். ஸோ எப்பொழுது நீங்க சுடுதண்ணியை கொடுக்கணும், எந்த நேரத்துல நீங்க குடிச்சீங்கன்னா அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் குடிக்கும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் வந்து எடுத்துக்கிறணும், எதனால நம்ம குடிக்க சொல்றோம், குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் உடலுக்கு ஏற்படுது, எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சுடுதண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை ஆரோக்கியமா மேம்படுத்துறதுக்கு சுடுதண்ணி பயன்படுது. நம்ம சாப்பிட்ட உணவுகள்ல உடனடியா செரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிவாரணமா சுடுதண்ணி இருக்குது. ஹெவியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு செரிக்காம இருக்கப்ப ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடுதண்ணியை நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா உணவு வேகமாவே உடைக்கப்படும். ஸோ செரிமான சுரப்பிகளும் தூண்டப்படும். இதனால என்ன ஆகும்னா, குடலுடைய இயக்கம் இயங்கி வேகமாவே செரிக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுது. இதனால வயிறு வந்து ரொம்பவுமே லேசா ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேருக்கு இது நல்ல ஒரு நிவாரணியாகவும் அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் 7 அப்பு, கொக்கோ கோலா இதெல்லாம் குடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உடலுக்கு கெடுதி. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி இல்லை ஹாஃப் லெமனை நீங்கள் பிழிஞ்சு விட்டு அதில் சிறிதளவு சால்ட் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் வந்து கிடைக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சுடு தண்ணி பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நிலையில நீங்க சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இந்த பழக்கத்தை நீங்க ரொட்டீனா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். எதை சாப்பிட்டாலும் செரிக்காது, மலச்சிக்கல் பிரச்சனைனால அவதிப்படுறாங்க. ஸோ அவங்க காலையில எழுந்திரிச்சு வெதுவெதுப்பான ஒரு ஒரு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாயிரும். அதே மாதிரி இரவு முழுக்க நம்ம தண்ணி குடிக்காம தூங்கிக்கிட்டு இருப்போம். 6ல இருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி எல்லாருமே தூங்குவோம். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, உடல்ல சற்று நீர் இழப்பு வந்து ஏற்படும். அந்த டைம்ல நம்ம காலைல எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால உடலுக்கு வந்து நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கும் அது பயன்படும். குடலுடைய இயக்கத்தை தூண்டுறதுக்கும் அது பயன்படும். மலத்தை மென்மையாக்கி வெளியில தள்ளுறதுக்கும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கும் இந்த தண்ணி வந்து பயன்படும். ஸோ நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது உடல்ல பலவிதமான நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, உடல்ல நீர்ச்சத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு காலையில சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால தினசரி தேவையான அளவு வந்து பூர்த்தி செய்யப்படும். காலையில நீங்க குடிக்கிற பழக்கத்தை வச்சுட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனால உடல்ல அந்த நீர் இழப்பு ஏற்படக்கூடிய அந்த அபாயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது தோல், சிறுநீரகம், தசைகள் இது எல்லாத்தையுமே சிறப்பா செயல்படுறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, தொண்டைக்கு ஒரு நிவாரணமா சுடு தண்ணி இருக்குது. சளி, இருமல் அல்லது தொண்டை வலி இருக்கும்போது வெதுவெதுப்பான சுடுதண்ணியை குடிக்கிறது நிறைய பேருக்கு நிம்மதியை தரக்கூடும். இப்போ தொண்டையில் வந்து ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னா சுடுதண்ணியில் சிறிதளவு கல்லுப்பு போட்டுட்டு நீங்கள் தொண்டையை நல்லா கொப்பளிச்சுட்டு நீங்கள் வந்து காகுல் பண்ணிட்டு துப்பிடலாம். இதனால என்ன ஆகும்னா, தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும், எரிச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு உணவு விழுங்கும் போதெல்லாம் வலி ஏற்படும். ஸோ அதெல்லாமே சரியாயிரும். ஸோ அதே மாதிரி சிலருக்கு வந்து சளி பிடிச்ச அப்போ வந்து பேசவே முடியாது, குரல் சற்று என்னது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு, மென்மையாக்குறதுக்கு, குரலை வந்து மென்மையாக்குறதுக்கு சுடு தண்ணி வந்து ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது. அடுத்த 5வது நன்மை என்னன்னா, மூக்கடைப்பை குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி பயன்படுதுங்க. வெதுவெதுப்பான நீராவி மற்றும் வெதுவெதுப்பான தண்ணி நீங்க எடுத்துக்கிட்டாவே மூக்கடைப்பு வந்து குறைக்கப்படும். நீங்க இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில வந்து சிறிதளவு வந்து இந்த நொச்சி இலைகள்லாம் போட்டு நீங்க ஆவி பிடிச்சிங்கன்னா மூக்குல இருக்கக்கூடிய அந்த அடைப்பு, சளி, இருமல், காய்ச்சல்
டைம்ல வந்து மூச்சே விட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலருக்குலாம் வந்து சுத்தமா மூச்சே விட முடியாது. அந்த அளவுக்கு போய் அடைச்சிரும் சளி. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஆவி அது நீங்க சுடு தண்ணீல சிறிதளவு வேப்பல்ல, நொச்சி, மஞ்சள் இதெல்லாமே கலந்து நீங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நீங்க ஆவி பிடிச்சீங்கன்னா, அந்த மூக்கடைப்பு சுத்தமா இல்லாமயே போயிரும். சளியும் கரைஞ்சு போயிரும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடைய குறைக்கிறதுக்கு சுடு தண்ணி பயன்படுது. இது ரொம்பவுமே பிரபலமான ஒரு கேள்விங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே இது கேட்பாங்க. சுடு தண்ணி குடிச்சா உடல் எடை குறைஞ்சிருமா? அப்படின்னு. அதுக்கு வந்து உண்மையான காரணம் என்னன்னா, சுடு தண்ணி மட்டும் குடிச்சா உடல் எடை குறையும்னு சொல்ல முடியாதுங்க. அது கூடவே உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடும் தேவை. சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள் குறைக்கப்படும். அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்க குடிக்க நம்ம உடல்ல வந்து மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்கும். நீங்க நெறைய சாப்பிட்டாலும் என்ன ஆகும்? நல்லா செரிச்சு அது வெளியில போயிரும். ஸோ மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, உடல் எடை குறையும். அப்புறம் சுடு தண்ணி உடல் கொழுப்பையும் குறைக்கும். அது கூடவே நீங்க நடைப்பயிற்சி 20லேருந்து 30 நிமிடம் நீங்க நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிரும். நல்ல ஒரு மாற்றம் உங்க உடலுக்கு கிடைக்கும். ஸோ அது அப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தண்ணி குடிச்சீங்கன்னா, அதிகமா சாப்பிடுற அந்த பழக்கமும் குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால தான் உங்களுக்கு உடல் எடை குறையுமே தவிர, வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சா உங்களுக்கு வந்து உடல் எடை குறையும்னு சொல்ல முடியாது. ஸோ தண்ணி கூடவே உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கண்டிப்பா எடுத்துக்கிறணும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, நல்ல ஒரு ரத்த ஓட்டத்திற்கு சுடு தண்ணி வந்து உதவியா இருக்குதுங்க. ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல்ல வந்து நல்ல ரத்த ஓட்டம் சீராக தலையில இருந்து கால், பாதம் வரைக்கும் சீரா இயங்கும். இதனால உங்க உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, காலையிலே உங்களுக்கு ஒரு ஆக்டிவா ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ நீங்க அந்த நாள வந்து நல்ல ஒரு ஹேப்பியான மூடுல வந்து கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள கொடுக்கக்கூடியது காலையில குடிக்கக்கூடிய தண்ணி. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ஆக்ஸிஜனை வந்து எடுத்துக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் ரொம்பவுமே தேவை. இது தண்ணிய நீங்க குடிச்ச உடனே இது வந்து தண்ணி ரத்த ஓட்டம் சீரா இயங்கி ஆக்ஸிஜன் எல்லா உறுப்புக்கும் எடுத்துட்டு போறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுடு தண்ணிய நீங்க குடிச்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, மன அமைதியை ஏற்படுத்துறதுக்கு தண்ணி வந்து பயன்படுதுங்க. குளிரான காலநிலையில அல்லது அதிக மன அழுத்தம் இருக்கும்போது, வெதுவெதுப்பான தண்ணிய குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து சற்று உங்களுக்கு மன அழுத்தத்திலருந்து ரிலீஃப் ஆற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால காலையில தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுடு தண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் எல்லாமே வெளியில ஏறிரும். ஸோ குடல் சுத்தமாயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய முகம் வந்து நல்ல பளபளன்னு ஒரு ஒரு பொலிவான தோற்றம் கிடைக்கும். ஏன்னா முகப்பருக்கள்லாம் வராது. ஸோ நீங்க குடல சுத்தமா வச்சிருக்கும்போது முகப்பருக்கள் வராது. முகங்கள்ல அந்த கரும்புள்ளிகள், அந்த அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே வராது. அது மாரி நல்ல ஒரு ஈரப்பதத்துடனே உங்களுடைய முகம் வந்து பாதுகாக்கப்படும். தோல் வறட்சி வந்து குறையும். ஸோ அதனால வந்து உங்களுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சிறுநீரக செயல்பாட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. ஸோ கழிவுகள வெளியேற்றுறதுக்கு, சிறுநீரோடைய அடர்த்திய வந்து குறைக்கிறதுக்கு, சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்பவுமே தேவை. ஸோ அதனால நீங்க காலைல தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் வருது. ஸோ இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த தண்ணிய எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா, காலையில எந்திரிச்ச உடனே இங்க குடிக்கணும். உணவுக்கு 30 நிமிடத்துக்கு முன்னாடியே நீங்க காலை உணவு எடுப்பீங்களா, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க தண்ணி குடிச்சு முடிச்சிடணும். அடுத்து உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு நீங்க தண்ணி எடுக்கணும். தூங்க போறதுக்கு முன்னாடியும் அளவோடு குடிக்கணும். ஏன்னா நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல தண்ணி நம்ம சுத்தமா குடுக்க மாட்டோம். அதனால தான் காலைல எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்றோம். தண்ணி எப்படி சூடாக குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். கொதிக்கிற தண்ணிய எப்பவுமே குடிக்காதீங்க. சில பேர்ல அப்படியே காஃபி எல்லாம் கொதிக்க கொதிக்க குடிப்பாங்க. அதே மாரி தண்ணியையும் கொதிக்க கொதிக்க காஃபி, டீ, தண்ணி எதையுமே கொதிக்க கொதிக்க குடிக்கவே கூடாது. வெதுவெதுப்பான வெப்பநிலையில குடிச்சா போதும். ரொம்பவும் நீங்க கொதிக்க கொதிக்க குடிச்சீங்கன்னா, வாயி, நாக்கு, தொண்டை, உணவு குழாய் இது எல்லாமே பாதிப்படையக்கூடும். ஸோ அதனால நீங்க யாருமே கொதிக்கிற தண்ணிய குடிக்காதீங்க.
வெதுவெதுப்பான நிலையில நாக்கு பொறுக்கிற அளவுல நீங்க குடிச்சா போதும். முக்கியமா யார் ரொம்ப கவனமா இருக்குன்னா, வாயில புண்ணு இருக்கிறவங்க, உணவு குழாயில பிரச்சனை இருக்கிறவங்க, சிறிய குழந்தைகள், வயதானவர்கள் இவங்க எல்லாருமே தண்ணிய வந்து வெதுவெதுப்பான நிலையில தான் குடிக்கணும். சிறிதளவு சூடா இருந்தா கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால சூடான தண்ணிய குடிக்காதீங்க. வெதுவெதுப்பான நிலையில குடிங்க. நீங்க ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ்கள ஃபாலோ பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே 1 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணிய குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியம். அத 20லிருந்து 30 நிமிடங்கள் மேற்கொள்ளுங்கள். அடுத்து வந்து புரோட்டீன் நிறைந்த உணவுகள். காலையில புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கிறங்க. அப்பதான் ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகள எடுத்துக்கிறங்க. அடுத்து வந்து விட்டமின் டி வந்து ரொம்பவே முக்கியம். விட்டமின் டிக்காக நீங்க சூரிய ஒளியில காலையில ஒரு 15 நிமிடம் அதிலேயே நீங்க வாக்கிங் போலாம். இல்ல நடக்கலாம், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யலாம். ஸோ நீங்க யோகா, மூச்சு பயிற்சிலாம் செய்யும்போது மன அழுத்தம் வந்து குறைக்கப்படும். ஸோ மன அழுத்தத்திலிருந்து நீங்க ஃப்ரீ ஆயிரலாம். அடுத்து உடற்பயிற்சி செய்யும்போதுமே மன அழுத்தம் வந்து இல்லாம இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ள போணும்னா, இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீங்க. நீங்க காலையில தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காலைல குடிச்சதோட விட்டுறக்கூடாது. அந்த நாள் முழுக்கவே நீங்க 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா எடுத்துக்கிறணும். அது நீங்க 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் 1/2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்க வாய நனைக்கிற மாதிரி நீங்க தண்ணி குடிக்கணும். ஒரே நேரத்திலயும் அதிகமா குடிக்கக்கூடாது. ஒரே நேரத்தில தண்ணீய நீங்க அதிகமா குடிச்சீங்கன்னா, சோடியம் அளவு குறைஞ்சு உங்க உடல்ல வந்து உடல் நடுக்கம், மயக்கம், தலை சுற்றுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரே நேரத்தில 1 லிட்டர் குடிக்கிறேன், 2 லிட்டர் குடிக்கிறேன்னு அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. அவ்வப்போது டைம் எடுத்து எடுத்து தண்ணி குடிச்சுக்கிறங்க. அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா, இது எல்லாமே கண்டிப்பா முக்கியம். தூக்கம் வந்து 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கி எழுந்திரிக்கணும். ஸோ இத எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நோய் நொடி இன்றி 100 வயத தாண்டியும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம சொன்ன இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.